நான் எங்களுக்கு தெரிஞ்சதை உளறிட்டு கிடக்கும். தவறு இருந்தால் ஆலிம்கிட்ட கேட்டு திருத்திட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? எவ்வளவு பெரிய வார்த்தையை ஆண்களும் பெண்களும் மூமின்கான சபையில வைத்துக்கொண்டு சாம்பேஸ்ல இந்த திரைப்படத்தை கூட என்ன செய்யலாம், நாம் சகித்துக் கொள்ளலாம், இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால், சாம்பேஸ் திரைப்படத்தில் எப்படி இருக்கான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் எந்த தண்டனைக்காக சமூகம் தண்டிக்கப்பட்டதோ அத்தகைய குற்றம் புரியவனாக அந்த படத்தில் காமிச்சு வச்சிருக்கான். ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாமாடா? உன் ஜமாத்தில் அப்படி செஞ்சா அந்த நீக்கி வச்சிருக்க. திசை திரும்பி போகலை. நான் சுட்டி காட்டுற நேரம் எனக்கு இருக்கனால நான் என்னோட கடமையை உணர்ந்து மறந்துடக்கூடாது நினைச்சேன். என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னால் தாங்க முடியல. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் யாருமே கிடையாதா, கேட்பதற்கு ஆள் இல்லாத போன்றளவா பேசுகிறார்கள். மார்க்கம் தெரியும்னா நீங்கள் நல்ல மார்க் அறிவை நல்ல வழியில் பயன்படுத்துங்க. யாருங்க உங்களோட போட்டிக்கு வரமாட்டாங்க. நீ இந்த தெருவிலே தாவா பண்ண, நாங்கள் இந்த தெருவில் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்களை பொறுத்தவரை ஏகத்துவ கொள்கையை பரவினா அது அல்லாஹ்வுடைய ஜீவ ஜோதி, அது பரவட்டும், யார் வேணாலும் செய்யட்டும். அதற்காக பிற முஸ்லிம்களை இழிவுபடுத்துவதும் பிற முஸ்லிம்களை கண்ணிய குறைவாக பேசுவதையும் அது ஏகத்துவத்தின் அடையாளம் அல்ல. ஏகத்துவத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? ஏகத்துவத்தின் அடையாளம் ஒரு முஸ்லிமின் சுயமரியாதை இந்த புனிதமிக்க அரஃபா தினத்தை விட, ஒரு முஸ்லிமின் சுயமரியாதை இந்த ஹஜ் மாதத்தை விட, இந்த முஸ்லிமின் சுயமரியாதை இந்த மக்கா ஹரம் ஷரீஃபோட புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது போன்று முஸ்லிமின் சுயமரியாதை பேசு. சவுதி முஸ்லிம் பெண்மணி மார்பகத்தை இப்படி இழுத்து பேசுகிறவனை நாவை முடிந்த அறுத்து காட்டிவிட்டு நல்ல தலைமையை நிரூபித்து காட்டு. ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து ரசிக்கிற சிரிக்கிற இதெல்லாம் சரி கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் உங்களுக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் வேணா எங்கள் கூட்டம் சேர்க்க அவன் நல்லவன் நல்லவன், அவன் கூட படுத்தான், இவன் கூட படுத்தான், நட்டமான என்ன குப்புறப்படுத்தான், என்ன வேணா சொல்லிட்டு ஒழிஞ்சிட்டு போ, எங்களை அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்றது, நீங்கள் பேசுவதை நல்லினமாக பேசுங்கள், நல்லதை மட்டும் பேசுங்கள், தீயதை பேசாதீர்கள், தீயதை சமுதாயத்தில் பரப்பாதீர்கள், சமூகத்தை பிளக்காதீர்கள். அவ்வளோ. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முஸ்லீம்களுடைய நிலைமை, அரசின் நிலைமை கேட்பாரட்டு போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் உடனடியாக இந்த சமூகத்திற்கு தேவையை நான் சொல்கிறேன். என்னால் என் அறிவு கேட்டதை சொல்கிறேன். இந்த முஸ்லிம்களே ஓரணியிலே இந்திய சூழலுக்கு ஏற்ப இணைக்கின்ற வலிமையான கோரிக்கையும் கொள்கையும் தேவை. முதல்ல முஸ்லிம் சமூகத்தை ஓரணியில் இணைக்கிற கொள்கை, நல்ல கொள்கை, ஒரு வலிமையான கோரிக்கையை கொண்டுதான் முஸ்லிம் சமூகத்தை ஒரு அணியில சேர்க்க முடியும், சேர்க்க வேண்டும். அடுத்தாற் போல இந்த சமூகத்திற்கு தேசிய அளவில் ஒரு வலிமையான தலைவரை கொண்டு வர வேண்டும். தேசிய அளவில் ஒரு வலிமையான தலைவர் இல்லாத வரை டெல்லியிலே, காஷ்மீர் டெல்லியிலே ஒரு தலைவன் உத்தரவிட்டால், கலிமாவை மொழியில் உத்தரவிட்டால், கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய தேசத்தை முஸ்லிம்கள் சாலையை ஸ்தம்பிக்க வைப்பார்கள், நடுநிலை வைப்பார்கள், எந்த தியாகம் செய்வார்கள் என்ற நிலையை ஏற்படுத்தாத வரைக்கும். என்னப்பா நாம் எண்ணிக்கையில் குறைந்தவர்களா? 120 கோடி என்று சொல்கிறார்கள். 120 கோடி 40 கோடி அப்படியே சிறுவர்கள் என்றே வைத்துக்கொள், 80 கோடி பேர், 80 கோடி பேர். அவன் சொல்லுகிறான், காஷ்மீரத்தில் தீவிரவாதம் பரவி இருக்கிறது, காஷ்மீரத்தில் ஏன் ஆயுதப்படையை குமித்து வைத்திருக்காங்க என்று கேட்டால், காஷ்மீரத்தில் இருக்கிற தீவிரவாத எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா சொன்னான்? அது கூட லோக்கல் தீவிரவாதி இல்ல, பாகிஸ்தான் காஷ்மீர தீவிரவாதிகள் புரிந்து 450 பேர் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் இந்திய நாட்டு 3/4 ராணுவம் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். என்று சொன்னால் வெறும் 450 பேருக்கு இவ்வளவு கூட, அவனை தீவிரவாதி முத்திர குத்தி வச்சிருக்க, அவன் அந்நிய நாட்டுக்காரன் தீவிரவாதி என்று வைத்துக் கொள்வோம். சொந்த தேசத்துக்காரனாக அவன் சுதந்திர தியாகி. அந்த மாநிலத்தை பொறுத்த மட்டில் நாம் 80 கோடி, 40 கோடியை கழித்து 80 கோடி பேர், அல்ல 40 பெண்களையும் கழித்து விடுங்கள், 40 கோடி முஸ்லிம்கள் நினைத்தால் இந்த தேசத்தில் எதையும் சாதிக்க முடியாதா? நல்ல தலைவர்களை அடையாளம் காண்கிற பொறுப்பை ஜமாத் தலைவர்கள் கூடி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். தத்தம் பகுதி தலைவர் ஒரு இடத்தில் கூடி சுயநலம் இல்லாத தலைவர்களாக பள்ளிவாசலை உருவாகினால் இந்த சமூகம் வெற்றி பெறும். அடுத்தால இந்த சமூகத்தின் அரசியல் தோல்விக்கு மற்றொரு காரணம், இந்த சமூகத்தில் ஒரு பெரும் கூட்டம் கொள்கை அளவிலே அவர்கள் வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் என்று பிரிந்து போனார்கள். நிதர்சனமாக சிந்திக்க வேண்டிய உண்மை. நான் யாரையும் குற்றம் சொல்வதற்காக நல்லா கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இந்த துனியாவில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லி முதியவர்கள் இளைஞர் பட்டாளத்தை கவர்ந்து கொண்டு தப்லீக் சகோதரர்கள் இந்த தேசத்தின் மீது அக்கறை கொள்ளாமல், சமூகத்தின் அக்கறை கொள்ளாமல் ஒரு பெரும் கூட்டத்தை கடத்தி சென்றிருக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அது என்னது, என்ன நடத்தும்? இஸ்திமாவா? ஒரு இஸ்திமா நடத்தினா வேலூர்ல மட்டும் 10 லட்சம் பேர் திரண்டிருக்கார்கள். 10 லட்சம் பேர். என்ன தீர்மானம் நிறைவேற்றினார்கள்?
ஒன்றுமில்லை. காகத்தை போல் கூடினார்கள், கலைந்தார்கள். காகத்தை போல் கூடினார்கள், கலைந்தார்கள். இது தமிழகத்தில் மட்டும் 28 மாநிலம் இருக்கு. நீ கணக்கெடுத்து பாரு. ஏறத்தாழ 2.8 crores 3 கோடி பேர். நார்த் இந்தியாவில் இதோட அதிக இருக்கான். 5 கோடி பேர் தமிழ் இந்தியாவில் மட்டும் இங்க எதுவுமே வேண்டாம் என்று இங்கு நடக்கிற எதையும் கண்டுகொள்ளக் கூடாது என்ற ஒரு போலி கொள்கையை கொண்டவர்கள் உட்கார்ந்திருக்கிற காரணத்தினால் நல்லா கவனிச்சுக்க. 40 கோடியில 5 பேர் 8ல் 1 பங்கு வாஷ் அவுட், தூக்கிட்டா துண்ட அரசியல் சூழ்ச்சி. இந்த தப்லீக் கூட என்ன சொன்னார்கள் தெரியுமா? அண்ணா ஞாபகம் இருக்கா? நேருடைய கரெக்ட் அவர் தான் என்ன சொன்னார். அவர் தப்லீக்ல இருந்தவர் தான், எங்க மாநில செயலாளர். நேருடைய சூழ்ச்சி என்று சொன்னார்கள். சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு காங்கிரஸில் இருந்த RSS பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள். முஸ்லிம் சமூகம் சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு பங்கெடுத்தது காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி சொன்னார்கள், அவர்களிடத்தில் இருக்கிற மார்க்க பற்று அவர்களை அவருடைய குர்ஆன் வசனங்கள் போரிடும்படி தூண்டுகிறது, மறுமையின் சொர்க்கத்தை ஆசை காட்டியவர்களை போராட வைக்கிறது என்று சொன்னபோது, அப்படி என்றால் இவர்களை இதை விட்டு பிரிக்க வேண்டும் என்ன செய்யும் கேட்ட பொழுது, வானத்துக்கு மேலும் பூமிக்கு கீழும் இல்லாமல் பூமிக்கு கீழும் யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டி உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் தப்லீக். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கிற சமுதாயத்துக்கு தெரியாது, பெரிய அரசியல் சூழ்ச்சியில் நடந்திருக்கிறது. ஆக்ராவில் இருந்து டெல்லி வரைக்கும் எல்லா புளிய மரத்திலும் தேவபந்த் மதராசுடைய உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக. இப்ப இந்த உலமாக்கள் எங்கே போனார்கள்? அன்றிருந்த வாலிப சிங்கங்கள் ஏன், அதனுடைய சந்ததிகள் ஏன் அதன் வீரியம் குறைந்தது? என் மகன் காலேஜில் சேட்டை பண்ணிட்டான். பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு விட்டார். போனோடனே என் பையன் வண்டவாளத்தை ஃபுல்லாக சொன்னார். அப்போ என்ன செய்யலாம் இருக்கீங்கன்னு எனக்கு கேட்டார். சார் கவுன்சிலிங் கொடுங்க, சின்ன பையன் தானே, நானும் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாரு, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்னன்னு கேட்டேன். ஒரு 3 நாள் தப்லீக் அனுப்பியிருக்கின்றார். அதுக்கு என் மாமனை சுட்டுட்டு நான் நினச்சேன் ஜெயிலுக்கு போயிரு. ஏலே தெரியுதாப்பா என்ன என்ன கொள்கை தெரியுதாப்பா? என்ன அர்த்தம்? அதோட காயிடுச்சு அவனை உலக அப்பன் சேர்த்தானே எல்லாம் பார்த்துக்கிடுவான். எங்கள் அத்தா தானே, அவர் போய் சேர வேண்டியது தானே. எல்லாம் வாழ்ந்தால் ஒரு நாள் மரணிக்கத்தான் வேண்டும். எத்தான் நான் போய் அங்கே நான் அந்த வானில் போய் தொலை கூட்டு போகிறேன். இங்கே ஒருத்தன் தொழலை. ஓ என்ன செஞ்சோம்? இல்லைன்னு வருங்க பாபு. சம்மரில் 2 மாதம் லீவில் இளைஞர்கள்லாம் காணும். கொஞ்சம் பேர் கிரிக்கெட் கிரவுண்டில் கிடந்து அடிச்சு கிடக்கான். கொஞ்சம் இளைஞர் எங்கே போயிட்டான்? என்னப்பா உங்க சின்னம்? ஜோல்னா பையும் சோத்து செட்டியும். எங்கள் சின்னம் பூமிக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் போகிற சின்னத்தை தூக்கி பிடிச்சிட்டான். முஸ்லிம் சமூகத்தை யார் இளைஞர்கள் எல்லாம் 8ல் 1 பங்குல 5 கோடியில் 2.5 கோடி இளைஞன் அப்படியே போனானா நிலைமை என்ன? நீங்க தான் யோசிக்கணும். நம்ம கணக்கு விட மாட்டோம். நம்மெல்லாம் உண்டோம் கழித்தோம் கொண்டாடினோம் என்பதை நிறுத்திக் கொள்கிறோம். எதிரி சக்திகள் அதற்கென்று அதிகாரிகளை வைத்து படித்தவர்களை வைத்து திட்டம் போட்டு நம் கூடாரத்தை கலைத்துக் கொண்டே இருப்பார்கள், ஒட்டச்சிட்டே இருப்பான். மீறி நம்ம எவனா தலைவன் லீட் பண்ணான்னா அவனை சுட்டுக் கொள்ளும் தயங்க மாட்டார்கள். அதையும் சொல்கிறேன், இந்த சமூகத்திற்காக எல்லா நிலையிலும் உயிர் துறப்பதற்கும் தயாராகிற நல்ல வழி நடத்துகிற தேசிய தலைவர்கள் உருவாகாத வரை இந்த சமூகத்தினுடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலம் என்பதும் இந்த சமூகத்துடைய உரிமைகள் உண்மையான சட்ட உண்மையான உரிமைகள் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் மாறும். மெல்ல மெல்ல பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆளுமையை இந்த தேசத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போதே தன் அகல கைகளை ஆக்டோபஸ் கைகளை நீடி உள்ளே காமித்திருக்கிறது. அதன் விளைவுதான் அப்சல் குருவின் தூக்கு. இதே காங்கிரஸ் இப்ப கேட்கிறான், என்னப்பா அப்சல் குரு தூக்கில் போட கத்துன பிஜேபி அரசாங்கமே, இன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை தூக்கில் போட ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறார் என்று காங்கிரஸ் அரசு இப்ப வாய் திறக்கான். சொன்னாமல அப்போ பிஜேபி காரன் சொல்லிதான் நான் தூக்கிலே போட்டேன் என்று காங்கிரஸ் அரசாங்கம் ஆம்பளையாக இருந்தால் வாயில சொல்லிருக்கணும், சொல்லல. மறைச்சிட்டு
இப்ப கூப்பிடான். ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுவிக்கும் போது பிஜேபி நீ தான் அன்னைக்கு அப்சல் குரு தூக்கில போட சொன்ன, இப்ப ஏன் பேச மறுக்கிறாய் என்று பிஜேபியோட தோழமை வைத்திருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. இந்த சமூகத்திற்கு தேவை நல்ல முதல் அரசியல் வெளிப்படும். நாளை வரக்கூடிய தேர்தலை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதற்கான அவகாசம் முடிஞ்சிட்டு, எவ்ரிதிங் ஓவர், எல்லாம் முடிச்சிட்டாங்க. பிரச்சாரத்துக்கான சூழ்ச்சி சூத்திரம் எல்லாமே முடிச்சிட்டாங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. இனி நீ அவனுக்கு ஓட்டு போட நான் அவனுக்கு போட்டு தவிர எதுவுமே முடிவெடுக்க முடியாது. எந்த ஒரு சமூகமும் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இன்றைய தேர்தல் இருக்கலாம், இன்னும் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து முஸ்லிம் சமுதாயத்தின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த தேசம் பயணித்தால் இன்னொரு 1/4 நூற்றாண்டு நம் சந்ததிகள் அடுத்த சந்ததிகள் வருகிற பொழுது பாராளுமன்றத்தை யார் பிரதமராக வேண்டும் என்பதை நம் சமுதாயம் தான் தீர்மானிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு நிலைமையை இன்று இருக்கிற இளைஞர்கள் சபதம் எடுக்க வேண்டும். நல்ல தொலைநோக்கு சிந்தனை தேவை. முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்களே, அரசியல் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அரசியலை தவிர தூய்மையான அரசியலை எவனாலும் தர முடியாது. அவருடைய கலிஃபாக்களை தவிர யாரும் தரவும் இல்லை. அப்படி யாரும் தந்திருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆனால் இந்த தேசத்தில் நாம் அரசியலை கொண்டு சாதிப்பதற்காக அல்ல, அரசியலை கொண்டு நாம் சார்ந்த உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமே அரசியல், வலிமையான அரசியல் தேவை. ஆக அந்த அரசியல் எதுவென்பதை அடையாளம் கண்டு கொள்கின்ற, அடையாளம் காட்டுகிற நல்ல தேச தலைவர்களை உருவாக்குவதற்கு நிச்சயமாக நான் பொறுப்பை உலமாக்கள் மீதும் ஜமாஅத்து தலைவர்கள் மீதும் சாட்டுகிறேன். இயக்கங்கள் உங்கள் பின்னே தானாக வழி நடந்து வரும், சந்தேகம் கிடையாது. நான் 5000 பேரை 10,000 பேரை வைத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆனால் தமிழகத்தில் எல்லா ஒட்டுமொத்த உலமாக்கள் ஒரு அணியில் நின்று, ஒட்டுமொத்த ஜமாஅத்து ஒரு அணியில் நின்று ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து, அதே போல 28 மாகாணங்களை ஒருங்கிணைத்து இணைத்தால் இந்த தேசத்தில் நமக்கான கோரிக்கைகள் நிறைவேறும். அது வெகு சுலபமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையிலே கொண்டு தருவான். நம் காலடியிலே போட்டு காண்பிப்பான் அல்லாஹ். சர்தார் வல்லபாய் பட்டேல், அவனுக்கு இன்னைக்கு சிலை வைப்பதற்கு இரும்பு, பாரதிய ஜனதா கட்சி இரும்பு சேகரிக்கிறது. யார் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல்? காங்கிரஸில் இருந்த தலைவன் அவன். இந்தியாவை ஒரே இந்தியாக மாற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று பட்டம், சர்தார் என்று பட்டத்தை கொடுத்தார்கள். யார் இந்த வல்லபாய் பட்டேல்? முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய இடஒதுக்கீடை உங்களுக்கு தெரியுமா? வேலை வாய்ப்புல மட்டுமில்ல, 1909 இந்த தேசத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு இருந்தது, இரட்டை வாக்குரிமை இருந்தது, வேலை வாய்ப்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பை கண்காணிக்கிற அதிகார குழுவும் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவை காரணம் காட்டி நீங்கள் இந்த தேசத்தை பிளந்து விட்டீர்கள் என்று இங்கு தங்கிய அப்பாவி முஸ்லிம்களை மிரட்டினார்கள். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த மிரட்டலை பகிரங்கமாக நாடாளுமன்ற அவையிலே செய்தார். எப்பா, எனக்கு சட்டம் என் சமூகத்திற்கு சட்டம் வகுக்க வேண்டும் என்று சொன்னால் என் பிரதிநிதி யாராவது இருக்கணும்ல, என் பிரதிநிதி யாராவது இருக்கணும்ல. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்திய அரசியல் சாசன சட்ட அவையிலே 23 எம்பிக்களிலே வெறும் 4 எம்பிக்கள் மட்டும் வந்திருந்தார்கள். இந்த 4 எம்பிக்களும் யார் தெரியுமா? வல்லபாய் பட்டேல் உக்கி போட சொன்னால் உக்கி போட்ட தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள். சிம்ம குரலாக ஒலித்தது தென் தமிழகத்தில் புறப்பட்ட காகித மில்லே சாகிப் அவர்களை தவிர, இன்னும் சௌத்ரி கம்ப்ளிஸ் கான் என்று சொல்லக்கூடிய 2 தலைவர்களை தவிர வேற எந்த தலைவனும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், தனி தொகுதி வேண்டும், இரட்டை வாக்குரிமை வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், வேலை வாய்ப்பை கண்காணிக்கிற அதிகார குழு வேண்டும் என்று எவனும் பாராளுமன்றத்தில் அவைக்குழுல கேட்கல, அரசியல் சாசன சட்டவில் கேட்கல. என்னமா சொன்னா வல்லபாய் பட்டேல்? இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இல்லை என்று சொன்னால் இன்னொரு பிரிவினையை நீங்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தான் வல்லபாய் பட்டேல். முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகளை அன்றைக்கே புதைத்தார்கள். குடியரசு தினம் என்று சொல்லுகிறார்களே, இந்த குடியரசு தினத்தை உண்மையிலே நாம் துரோக தினமாகத்தான் கொண்டாட வேண்டும். ஆனால் நாம் எடுத்திருக்க உடன்படிக்கை இஸ்லாம் சொல்லுகிறது, கொலையை விட குழப்பம் கொடியது என்று சொல்லுகிற காரணத்தினால் இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு தினம் என்ன செய்தது தெரியுமா? 1950 குடியரசு தினத்தில் சட்டம் போட்டார்கள். முஸ்லிம்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு முஸ்லிம்கள் தலித்துகளை விட கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் அரங்கில் செல்லா காசாக போய் கிடந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை, ராஜேந்திர சச்சார் அவர்கள் சொல்லுகிறார். அப்படி இருந்த சமூகத்திற்கு இந்து மக்களாக இருந்தால் மட்டுமே அவர்களை SC ST பிரிவிலே சேர்க்க வேண்டும் என்று சிறப்பு சட்டத்தை 1950
அரசியல் சாசன சட்ட வடிவமைப்பு என்பது கொண்டு வந்து அதற்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவர்கள் கையிலே கொடுத்தார்கள். 1959 சீக்கியர்களை சேர்த்துக் கொண்டார்கள் SC/ST பிரிவில். 1984 ஜெயின் பௌத்தர்களை சேர்த்துக் கொண்டார்கள். ஆனால் முஸ்லிம்களை சேர்க்க மறுத்தார்கள். தலித்தாக இருந்து கிறிஸ்டியனாக மாறின அவர்களையும் சேர்க்க மறுத்தார்கள். நமக்கு துரோகம் செய்தார்கள். SC/ST என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்டவர்கள், தொழிலாளர், அரசியல் ரீதியாக திட்டப்பட்டு நசுக்கப்பட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, சகல உரிமையும் பறிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்று பொருள். அதற்கு அட்டவணை ஜாதி பிரிவு என்று சொன்னால் தானாக திட்டமிட்டு நசுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் முஸ்லிம்கள் உண்டு. SC/ST பிரிவுகள் இருந்ததால் இந்த சமூகத்தின் வேலை வாய்ப்பு பெருகி இருக்கும். சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் விகிதாச்சாரம் கூடியிருக்குமாக திட்டம் போட்டு நம்மை ஏமாற்றிய நாள் தான் 1950 ஜனவரி 26 குடியரசு தின நாள். முஸ்லிம்களுக்கு சட்ட ரீதியாக அவனுடைய வாழ்வுரிமையை பறித்த நாள். ஆனால் இந்த தேசத்தின் நலன் கருதி ஒற்றுமையை கருத்தில் கொண்டு அருள்மறை திருக்குர்ஆன் வழிகாட்டு சொன்னதை கொலையை விட குழப்பம் கொடி என்று சொன்ன காரணத்தினால் இத்தனை கோடி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த அற்பமான இடஒதுக்கீடு வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் அவருடைய மர்மை வாழ்வு நிறைவடைய போவதில்லையாகவே அதை சகித்துக் கொண்டு சமூகம் வாழ்கிறது. 3 லட்சம் பேர் மேலப்பாளையத்தில் முஸ்லிம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எங்கோ ஒரு புறத்திலிருந்து தீப்பொறி பற்றி தீப்பொறி கிடைத்தால்தான் அது காட்டில் எடுத்து செல்லப்பட்டு வேகமான நெருப்பாக பரவும். ஆகவே இங்கு நாம் பேசுகிற பேச்சுக்கள் நம்மோடு உணர்வுகள் கலந்து கொண்ட உணர்வுகள் தீப்பொறியாக மாறி அது வடக்கு நோக்கி பயணித்து சென்று இந்தியா முழுக்கும் பரவி சென்று இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நல்ல தேசிய தலைவன் எல்லா முஸ்லிம்களையும் ஒருங்கிணைத்து வலிமை மிக்க இந்தியாவையும் உருவாக்கி அதே நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் பலப்படுத்துகிற ஒரு தேசிய தலைவனை கொண்டு வந்து இந்த சமூகத்தை நிச்சயமாக வழிநடத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உதவி புரிவான். நல்ல எண்ணங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக எண்ணங்களுக்கும் கூலி உண்டு. இது போன்ற எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மகத்தான பரிசையும் வைத்திருக்கிறான். ஆகவே ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பலகீனமாக இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு இவன் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பலம் முறையும் பிற சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிசுக்கும் உணவும் அளிக்கிறான். ஆகவே இந்த சமூகத்திற்கு பாடுபடுகிற நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்கூலி இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நல்ல தேசிய ஒரே கொடையில் நின்று கொண்டு இந்த தேசத்தை வழிநடத்துகிற நல்ல தலைவர்களை விரைவில் தேர்ந்தெடுப்போம். ஒரு கொள்கைகளால் நாம் அகீதாவால் நாம் தனிப்பட பிரிந்து கிடந்தாலும் அரசியல் இருந்து வருகிற பொழுது ஒரே குறைகளை நின்று வலிமை மிக்க தேச விரோதிகளை, வலிமை மிக்க முஸ்லிம்களின் விரோதிகளை எதிர்ப்பதற்கு ஒன்று சேருவோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாக என்று துஆ செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.